ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது சூரியனானது சர ராசியில் இருந்து ஸ்திர ராசிக்கு போகும்போது அந்த தமிழ் மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்மளுக்கு 2024 வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது. அந்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகுது. இது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம அடையும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மனசில் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு நம்ம மனசில் உள்ள விஷயங்களை மனதார வேண்டிக்கிட்டு திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த விஷ்ணு கோயிலை கொடிமரத்தோடு சேர்த்து ஒரு 27 முறை சுற்றி வரும்போது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நாள் நாளைக்கு வருது. பொருளாதார தேவை, வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வழிபாடு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பொதுவாக வருஷத்துக்கு 4 தடவை வரும். இது 3ஆவது தடவை. ஏற்கனவே நம்ம இதை பற்றி அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் இதை முன்னாடியே நம்ம சொல்கிறோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுற்றி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இதில் இந்த 27 தடவை சுற்றி வரணும் அப்படின்னு வரும்போது நம்பர் எப்படி கவுண்ட் வைக்கிறது அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கைக்கு அடக்கமான ஒரு 27 பூவை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கோயிலை ஒரு சுற்றி முடிஞ்சு வரும்போது ஒரு பூவை கொடிமரத்தில் வைங்க. மனசில் மட்டும் நீங்கள் வேண்டுறது இருந்துக்கிட்டே இருக்கட்டு. இப்படி செய்யும்போது நம்ம அந்த என்ன கவுண்டிங் எத்தனை தடவை சுற்றிருக்கோம் அப்படிங்கிறது அதை பற்றி யோசிக்காமல் ஆண்டவன்ட்டு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வேண்டிக்கிட்டு வர முடியும். இப்படி நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம நினைக்கும்போது நாம் நினைக்கிறது கூடி சீக்கிரம் நடைபெறும். இதை தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடியது. இந்த மாதிரி 27 தடவை சுற்றி முடித்த பிறகு நல்லா மனசுரி சாமி கும்பிட்டுட்டு வேறு யார் வீட்டுக்கும் போகாமல் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே போங்க. இது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கூடி சீக்கிரம் நிறைவேற்றி தரும். பொதுவாக ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலையும் நீங்கள் வழிபாடு பண்ணியிருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும். வாழ்க வளமுடன்.